முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமாருடைய அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த குழுவினர் பலரிடம் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய மொபைல் போன்ல யாருக்கிடம் இது போன்ற பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க மொத்த விஷயத்தையும் அப்படியே தோண்டி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னையில ஒரு நபரை கைது பண்ணி செந்தில் பாலாஜி வரைக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத மொபைல் போன் மூலமா யாருக்கெல்லாம் போன் பண்ணியிருக்கான்ற தகவலை வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருப்பாரு அப்படிங்கிறத நமக்கு புரிய வருது. தாவேக்காவும் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. இந்த வழக்கை சும்மா அவர்கள் விடுற மாதிரி தெரியல. ஏன்னா தாவேக்கா எம்எல்ஏக்களை பேரம் பேசி எப்படியாச்சும் ஆட்சியை கவிழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி திமுக எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது. நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பேரத்துல இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது எப்படி தெரிய வருதுன்னா, சென்னையில வச்சு யூடியூபர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் வீடியோஸ் போடுவாரு. அதே மாதிரி அவர் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனம் ப்ரீபோல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியிடுவாங்க. ஸோ அவரை கைது பண்ணி அவர் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்து அதுக்கப்புறம் நரேஷன் ஒருத்தரையும் அதே மாதிரி தியாகராஜன் அப்படிங்கிற நபரையும் கைது பண்றாங்க. இந்த நரேஷ் அப்படிங்கிற நபர் தான் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் அவர்களை சென்னையில வச்சு சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இப்படிதான் அந்த கனெக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படி போகுது. ஸோ செந்தில் பாலாஜியினுடைய தம்பி இந்த வழக்குல தொடர்புல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா செந்தில் பாலாஜிக்கும் நேரடி தொடர்பு இயல்பாய் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட அரசியல்ல செந்தில் பாலாஜியுடைய நிழலாகத்தான் அவருடைய தம்பி இருக்கிறார். ஸோ இந்த அளவிற்கு இந்த வழக்கு தீவிரமடைக்கிற காரணம் என்னன்னா, பேரம்னா சாதாரண பேரம் இல்லைங்க. ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபாய். ஒரு தேர்தலை சந்திச்சு அதை வெற்றி பெறதுக்கு திமுக எம்எல்ஏவே பாத்தீங்கன்னா அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 10 கோடி 20 கோடி இந்த மாதிரி தான் ஆவரேஜா இருக்கும். ஒரு சில தொகுதிகள் அதிகப்படியா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா 35 கோடி ரூபாய் எதுக்கு? பதவியை ராஜினாமா பண்றதுக்கா? கிடையாது. சட்டமன்றத்துல நாளைக்கு சபாநாயகருக்கு எதிராக ஒரு வாக்கெடுப்பு தீர்மானம் நடக்கும். அதுல தாவேக்காவுக்கு எதிராக நீங்க வாக்களிச்சா போதும், நாங்க சொல்றது மாதிரி நீங்க பேசினா போதும், நாங்க சொல்ற மாதிரி நீங்க வாக்களிச்சா போதும், அதற்கு உங்களுக்கு 35 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அப்ப இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த அளவுக்கு திமுகவினுடைய கட்சி கிட்ட காசு இருக்கு, திமுகவினுடைய கட்சி தலைவர்கள் கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். கடந்த 5 ஆண்டு ஆட்சியில எவ்வளவு பணம் படைத்த நபர்கள் அவர்கள் மாறி இருக்காங்கன்றது இந்த பேரத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனுடைய உண்மைத்தன்மையை பத்தி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப என்ன ஆதாரம் இருக்கு? செந்தில் பாலாஜி தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பின்னாடி ஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா, சிம்பிளி அரசியல் ரீதியாக தாவேகாவினுடைய ஆட்சி நிச்சயமா திமுகவுக்கு பிடிக்காது. அவர் எப்படியாவது ஆட்சியை கலைக்கணும். ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட, தாவேக்கு ஆட்சி பண்ணட்டும், மக்களுடைய முடிவு அதுவா தான் இருக்குன்னா நம்ம அதுக்கு வழிவிடுவோம்னு சொன்னாலும் கூட 6 மாதங்களா கூட ஆட்சி நீடிக்காது, இன்னும் சில மாதங்கள் தான் ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் போகக்கூடிய இடம்லாம் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அப்போ கிளியர்லி ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு ஸ்கெட்ச். ஆனா உதயநிதிக்கு என்ன ஸ்கெட்ச்னா, சீக்கிரமா கவிழ்த்துடணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் பிக்கப் பண்ணிப்பாங்க, எங்க எது பண்ணா மாட்டிக்க மாட்டோம், எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிறது, எப்படி ஆட்சி நடத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு அவர்கள் புதுசா இருக்கும் போதே சில தவறுகள் பண்ணும்போதே, இல்ல அவர்களுக்குன்னு முழுசா அந்த பவர் கைக்கு கிடைக்காத போதே நாம என்ன பண்ணிடணும், ஆட்சியை கவிழ்த்துடணும் அப்படிங்கிறது உதயநிதிக்கான அந்த அர்ஜென்சி. இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி எல்லாம் களமிறக்கப்பட்டு இவ்வளவு வேலை ஈடுபட்டிருக்காங்க. ஏதோ ஊத்தங்கரை தொகுதியினுடைய ஒரு தாவேக்க எம்எல்ஏ கிட்ட மட்டும் பேரம் பேசியிருக்காங்க, அவர் தான் போயிட்டு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காருன்னு நினைக்காதீங்க. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 10 தாவேக்க எம்எல்ஏக்கள் கிட்ட அவர்கள் பேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 10 பேரையுமே ஒரு கார்னர் பண்ணி அவர்களை தங்களுடைய பக்கம் இழுக்கிறதுக்கு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் திடீர்னு ஒரு நபர் போயிட்டு மேல் புகார் கொடுத்தோடனே இது மொத்தமா அந்த பக்கம் திரும்பிடுச்சு. மொத்தமா இதுல யார் யார்கிட்ட எல்லாம் பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற எம்எல்ஏக்களோட லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, பொன்னகரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கஜேந்திரன், திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ திருப்பதி, அடுத்ததா வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப், இதெல்லாம் போக அவினாசி தொகுதியில் வெற்றி பெற்ற அந்த பெண் எம்எல்ஏ கமலி அவர்கள்கிட்ட தாவேக்கா ஆட்சி அமைக்கல, வென்றுட்டாங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கிடைக்கல இல்லையா, சொன்னாலும் ஆட்சி அமைக்கல. அந்த சமயத்துல போயிட்டு நீங்க தாவேக்கா அரசு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்காதீங்க, நீங்க எங்க பக்கம் வந்துருங்கன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு பேரம், ஒரு அழைப்பு, பேரம் எல்லாமே. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் ஆரம்ப கட்டத்துல இருந்தே தயாரா இருந்திருக்காங்க, தாவேக்கா ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ரொம்ப திட்டமிட்டு ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல புரிய வருது. இதுல தாவேக்கா அரசுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு மிகப்பெரிய அளவு டாஸ்கும் இருக்கு. இப்ப அடுத்து வரப்போற இடைத்தேர்தல்ல திமுக பெரிய அளவுல கார்னர் பண்ணணும். ஏன்னா அந்த இடைத்தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய அளவு ஒரு பெரும்பான்மை ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். அப்படின்னா ஒரு 10 தொகுதிக்கு தேர்தல் நடக்குது அப்படின்னா எல்லாத்துலயுமே தாவேக்கா வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கு.
ஒரு 2 தொகுதி 3 தொகுதி வந்து எதிர்த்தரப்பின வெற்றி பெற்றாலும் கூட அது எப்படி போய் சேரும் அப்படின்னா, விஜய்க்கு பெரும்பான்மையான ஆதரவு மக்கள்கிட்ட இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விஜய் பக்கம் இல்ல, கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்னும் எதிர்க்கட்சிகளுக்கான ஸ்கோப்பையும் கொடுக்குறாங்கன்ற பார்வையில வந்து மாறும். அதனால அதற்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது. இடைத்தேர்தல்னா அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். அதுவும் ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள்ல வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா அவர்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து இந்த மாதிரியான பேரம் சார்ந்த விஷயங்களை இவ்வளவு தீவிரமான ஆக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, உடனடியா வந்து வீடு புகுந்து கைதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கி இன்னொரு நபரை கைது, அப்புறம் அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வரைக்கும் நெட்வொர்க்கை வந்து கொண்டு போறாங்க. நாளைக்கு வந்து விசாரணையின் அடிப்படையில கூட செந்தில் பாலாஜி கைது பண்ண முடியும். நீங்க வந்து அவர் தான் பேசியிருக்காரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சிருக்காரு, பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டினாதான் தண்டனை கிடைக்கும். ஆனா விசாரணை கைது அப்படிங்கிறது இப்ப எப்படி இடி வந்து கைது பண்ணி செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ளே வச்சிருந்தாங்க இல்லையா, நம்ம கூட வைக்க முடியும். சட்டப்படி சரி கிடையாது, அதை நம்ம வந்து ஆதரிக்கலாம். ஆனா அதையும் வந்து பண்ண முடியும். அது மாதிரி விஷயத்துக்கு கூட தாவிக்கிற தயாரா இருப்பாங்களோங்கிற பார்வை இருக்கு. ரொம்ப தீவிரமா தான் செந்தில் பாலாஜியை கார்னர் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த 10 எம்எல்ஏக்களை வந்து அவர்கள் விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது இவர்களால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு எம்எல்ஏவா அதிமுக இருந்து இவர்கள் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்களுக்கு வந்து பெரும்பான்மை வேணும், கூட்டணி ஆட்சியா இல்லாம தனிப்பெரும் ஆட்சியா தாவேக்கா ஆட்சி பண்ணணும் அப்படின்னா பல தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரணும், இடைத்தேர்தல்கள்ல தாவேக்கா வெற்றி பெறணும் அப்படின்னா தான் வந்து இவர்களால் பண்ண முடியும். ஸோ அதற்கு இவர்கள் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. இவர்கள் வந்து திட்டமிட்டு நம்ம வைகோ கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்துருங்க நான் ஜெயிக்க வச்சிடுறேன் அப்படின்னு பேசினதெல்லாம் வெளிப்படையான ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் தான். ஸோ அதெல்லாம் வந்து பண்ற அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கும்போது இவருக்கே தெரியாம இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 10 எம்எல்ஏக்களை தாவே கலந்து அப்படியே நைஸா எடுக்கக்கூடிய வேலைகளை திமுக பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. தாவேக்காவுக்கும் முன்னோடியா திமுக செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தான் அவர்கள் வந்து ஆரம்பிச்சாங்க எம்எல்ஏக்களை இந்த பக்கம் எடுக்கிறது. இது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு வந்து கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ கமலி அவர்களெல்லாம் வந்து இந்த பக்கம் கூட்டு வர முயற்சி பண்ணது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நமக்கு இன்னொரு விஷயம் இதுல வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி அவர்கள் கொடுத்து விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கும் அப்படின்றத பார்க்க வேண்டியது இல்லையா. பல ரிப்போர்ட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கும் மேல, இன்னும் சொல்ல போனா அதை விடைக்கும் அதிகமாவே கடந்த ஆட்சி காலத்துல திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற கான்செப்ட், கமிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே சேர்த்து சில லட்சம் கோடிகள் வரைக்கும் இருக்குன்றதை எஸ்டிமேட் பண்றாங்க. அவ்வளவு பணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் இன்னைக்கு பவர்ல இல்லைன்னாலும் பல விஷயங்கள் அவர்களால பண்ண முடியும், பல நபர்களை வந்து விலைக்கு வந்து வாங்க முடியும். இப்ப தாவேக்கால் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 அணியா வந்து இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஆதவர்ஜுனா அவருடைய டீம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புஷியானந்த் அவர்களுடைய டீம்ன்ற மாதிரி இருக்காங்க. இதுல இந்த 2 அணியுமே எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிளாஷ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க விருதுநகர் போன்ற தொகுதியெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கீர்த்தனா அவர்களுக்கும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும், இவங்களும் அமைச்சர் அவங்களும் அமைச்சர் தான், தொழில்துறை அமைச்சர். ஸோ இவங்க அவங்க சமூக நலத்துறை அமைச்சர். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷ் இருக்கும். காரணம் என்ன, அவர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக உள்ள வந்து போட்டியிட்டு இன்றைக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய நபர், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கிறாங்க. கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களினுடைய அந்த டேட்டூலாம் பச்சை குத்தி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகை அப்படின்ற மாதிரி தான் அடையாளப்படுத்திப்பாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் நேரடியாக ஆதவர்ஜுனாவோட டீம்ல இருந்து வந்தவங்க. அவர்களுக்கு வந்து விஜய் பத்தின ஒரு பெரிய விருப்பமோ இல்ல விஜய் தான் என்னோட தலைவர் அப்படிங்கிற ஏத்துக்கிற மனப்பாங்கோ சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்திருக்கும். அது வரைக்கும் அவர்கள் வேற காலத்துல வேலை பார்த்துருப்பாங்க. ஒரு மாற்று அரசியல் பேச போறோம், நாங்க விருதுநகருக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்குது, வேட்பாளராக நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர், மிகப்பெரிய போர்ட்போலியோ. இப்படிதான் வந்து அவர்கள் அமைச்சராகிறாங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் ஒரு கிளாஸ். இது இந்த ஒரு தொகுதியில மட்டும் கிடையாது, பல தொகுதிகளில் இருக்கும், பல மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு மாவட்டத்திலுமே விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வந்தவங்க ஒரு மாதிரி ஒரு டீமா இருப்பாங்க. இந்த பக்கம் இப்போ திடீர்னு உள்ள வந்தவங்க அது ஆதவர்ஜுனா அவர்களுடைய டீமா இருக்கலாம். இல்லைன்னா இப்ப அதிமுக இருந்து வெளியே வர்றாங்க இல்லையா, அதிமுக இருந்து வெளியே வந்து தாவைகள் இணையறாங்க இல்லையா, இவர்கள் எல்லாமே நாளைக்கு ஒரு பவர் சென்டரா மாறுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிட்டு தாவைகளை இணைகிறாங்கன்னா எதுக்கு வர்றாங்க, அவர்கள் கீழே ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை கூட்டிட்டு வருவாங்க. 200 பஸ் வந்து இன்னைக்கு அவர்கள் 2 பேரும் இணையக்கூடிய நிகழ்ச்சியில 200 பஸ்ஸுக்கு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. அப்ப காரணம் என்ன, அவர்கள் ஒரு பெரிய படையோட இணையற மாதிரி காட்டிப்பாங்க. அது உண்மையாவே வந்து அவர்கள் தாவைகள் இணைய வந்தாங்களா இல்ல இவர்கள் கூட்டத்தை கூட்டினாங்களாங்கிறத 2வது விஷயம். பட் அவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றது செய்தி. அப்போ இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு வர்றவங்க நாளைக்கு தாவேக்காவிலையும் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டரா இருப்பாங்க. எப்படி முக்கியமான சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் பேசிக்கிறாங்க, ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால புதுசா சில ஆளுமைகள் உள்ள வரப்போறாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கிரைசிஸ் வந்து இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் எப்படி சர்வைவ் ஆக போறோம், எப்படி நம்ம வந்து கட்சியில மேல வர போறோம் அப்படிங்கிற மாதிரி பல பார்வைகள் இருக்கும்.
அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா நடக்கும் இனிமேல். இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் மேலே எக்கச்சக்கம் அதிருப்திகள் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில பேசுவோம் விரிவா, எந்தெந்த அமைச்சர் வந்து பதவி அவர்கள் மாற்ற இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ புதுசா வந்து இப்போ சமீபத்தில் வந்த அதிமுகவில் வந்து முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பல பேருக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ இப்படியான எல்லா விஷயங்களையும் தாவேக சமாளிக்க வேண்டியது இருக்கு. கூடவே வந்து திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் எவ்வளவு நேக்கா வந்து சபாநாயகர் மீது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றது கொண்டு வராங்கன்றத பாருங்க. ஏற்கனவே வந்து தாவேக ஆட்சி பெரும்பான்மை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கொண்டு வர முடியாது. ஸோ சபாநாயகரை நம்ம வந்து தூக்கிடலாம், அதன் மூலமா ஆட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், அதன் மூலமா ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி ஏற்கனவே சில ஊடகங்களும் செய்தி வெளியிட்டாங்க. இப்போ சில வார இதழ்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை உதயநிதி தலைமையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு அவர்கள் முயற்சி பண்றாங்க, சக்சஸும் ஆயிட்டாங்க. பல நபர்கள் வந்து இந்த பக்கம் மனம் மாறிட்டாங்க. எப்போ சொல்லுங்க நாங்க எதிர்த்து வாக்களிக்கிறோம் அளவுக்கு வந்துட்டாங்க தாவேக்கால இருந்துங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஜஸ்ட் அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது ஆசிலேட் ஆகும். இப்போ நீங்க தாவேக்கா வந்து ஒரு 130 இடங்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த களம் வந்து வேற. அது வந்து ஒரு பயம் இல்லாம ஆட்சி பண்ணலாம். கடந்த முறை திமுக இருந்தாங்க இல்லையா, கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கைக்குள்ள வச்சிருப்பாங்க. அதாவது அவர்களே வந்து கன்வின்ஸ் ஆகி ஆட்சியில ஆதரவு கொடுக்கறதை தாண்டி கம்பல் பண்ணி ஆதரவு கொடுக்க வைப்பாங்க. நீங்க எங்க கூட தான் இருக்கணும், நாங்க சொல்றதான் கேட்கணுங்கிற மாதிரி கம்பல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. காங்கிரஸுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, விசிகாவுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அது அவர்கள் விரும்பியே கொடுக்குறோம்னு வச்சுப்போமே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரத்தை எப்பவுமே சொல்லிட்டாரு, எங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு நாங்க வந்து பவர்ல பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலுமே ஒரு கருத்தும் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இப்ப திருமாவர்கள் திடீர்னு சொல்வாரு, நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் அமைச்சர்கள் நாங்கள் வந்து விலகிக் கொள்ளலாம், நாங்கள் வந்து ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப இது தேவையில்லாத குழப்பத்தை வந்து உள்ள ஏற்படுத்தும். ஸோ அமைச்சரவையில பங்கு கொடுத்தாலும் சரி, பெரும்பான்மை நம்ம கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஸ்கெட்ச் போட்டு ஒரு அதிமுக எம்எல்ஏக்களா தூக்கிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் பல கட்சிகள் ஈடுபடுறாங்க. அடுத்து வரப்போற இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பல விமர்சனங்களையும் பல அதிரடியான திருப்பங்களையும் வந்து ஏற்படுத்த இருக்கும். ஏன்னா இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறதே ஒரு பொது தேர்தல் மாதிரி நடக்க போது. திமுக தரப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பணம் படைத்த ஒரு தரப்பாக இருக்கு. அதிமுகங்கிறது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கிறாங்க. அவர்கள் வந்து தங்களுடைய இருப்பை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னா, எடப்பாடியினுடைய தலைமை பொறுப்பை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவர்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு களம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத. இப்போ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டாலும் சீமான் அவர்கள் தனித்தே வந்து போட்டியிடுறது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கிறாரு. கூடவே அவரே நேரடியாக கிளம்புறங்கிறதாவும் முடிவெடுத்திருக்காரு. ஸோ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவாரான்னா அது கேள்விக்குறி, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அவர்கள் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது அவருடைய கட்சியினுடைய சில முக்கியமான பொறுப்பாளர்களே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ கண்டிப்பா அவர் போட்டிக்கிட்டாரு அப்படின்னா அதுவும் ஒரு கூடுதல் வந்து கவனத்தை பெறும். ஸோ பழைய வாக்கு வங்கியை மறுபடியும் அவங்க பெற்றுட்டாங்கனாலே, ஸோ 8லேருந்து 4 ஆச்சு, 4லேருந்து மறுபடியும் 8 ஆக்கிட்டாங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக வெற்றியாக பார்க்கப்படும். இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இந்த இடைத்தேர்தல் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தலில் எப்படி கட்சிகள் செயலாற்றுறாங்க அப்படின்னு. நன்றி.